அனைவருக்கும் வணக்கம். இன்று பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய ஆலயத்தில் டிஎன்டி கைரகை சட்ட நூற்றாண்டு ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக ஏற்படுத்தப்பட்ட இந்த கணபதி ஹோமம் வேல் பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்பது எதற்காக இன்று துவக்கப்பட்டது என்று சொன்னால், நமது சமுதாயம் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கடுமையாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்ததனுடைய விளைவாக நமக்கு குற்ற பழங்குடி சட்டம், கைரகை சட்டம் என்கிற அந்த சட்டத்தை போட்டார்கள். அந்த சட்டத்தை நீக்குவதற்காக முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் கடுமையாக போராடி அந்த சட்டத்தை நீக்கி கொடுத்தார்கள். அந்த சட்டம் போட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டு ஆகிவிட்டது. அதை நினைவு கூறும் வகையிலும் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு நன்றி செய்யும் வகையிலும் இந்த மாநாட்டை இந்த இடத்துல போடலாம் என்று நாங்கள் தீர்மானித்து ஏகோபத்த பெருமக்களிடம் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த மாநாட்டை 26/6/2026 அன்று நடத்த இருக்கின்றோம். 28/6/2026 அன்று நடத்த இருக்கின்றோம். எனவே அந்த மாநாடு வெற்றி பெறுவதற்காக 30 தேவதைகளின் ஆசீர்வாதத்தோடு, முத்துராமலிங்க தேவருடைய ஆசீர்வாதத்தோடு, இங்கே இருக்கக்கூடிய கிராம தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த மாநாட்டை துவக்க இருக்கின்றோம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாழக்கூடிய பொதுமக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வாழக்கூடிய மறவர் சமுதாய மக்கள், முக்குளத்தூர் சமுதாய மக்கள், மற்ற ஏனைய சமுதாய மக்கள் அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 11 தீர்மானத்தை வலியுறுத்தி வரக்கூடிய 28ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு அனைத்து பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த மாநாட்டிற்கு அகில இந்திய அளவில் டிஎன்டி தலைவர்களும், அகில இந்திய விவசாய சங்க பெரும் மக்களும், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளும் கலந்து கொள்ள இருப்பதால், நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனையை பேசக்கூடிய மாநாடாக இது இருப்பதால், இந்த ஆன்மீக மாநாட்டிற்கு ஆன்மீக பெரியவர்களும், மடாதிபதிகளும், குருமார்களும் வர இருப்பதால், இந்த நிகழ்ச்சியை எல்லாருக்கும் அழைப்புதலாக ஏற்றுக்கொண்டு அனைவரும், அனைத்து பொதுமக்களும் இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும். அதே நேரத்தில் இன்று வேல் பிரதிஷ்டை செய்து இந்த வேலை, வெற்றி வேலை பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய ஆலயத்திலே இன்று ஒப்படைக்க இருக்கின்றோம். 21 நாட்கள் இந்த மாநாடு நடைபெறும் வரைக்கும் இந்த 21 நாட்கள் இந்த வேல் பெருமானுடைய சக்தியாக, ஆறுபடை முருகனுடைய சக்தியாக இங்கே இருக்கும். இந்த வேலை வணங்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் ஆறுபடை முருகனுடைய ஆற்றலும் சக்தியும் சகல ஐஸ்வர்யமும் 16 செல்வமும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அனைத்து பொதுமக்களும் இந்த 21 நாள் வந்து முத்துராமலிங்க தேவரையும் வேலையும் வணங்க வேண்டும். 21 நாள் கழித்து 28ஆம் தேதி நடக்கக்கூடிய பொது மாநாட்டுக்கு அனைத்து பொதுமக்களும் ஆன்மீக நெறியோடு, கோவிலுக்கு வரக்கூடிய அந்த ஆற்றலோடு, முருகனை வழிபடக்கூடிய அந்த சிந்தனையோடு திரளாக வந்து லட்சம் மக்கள் வந்து இந்த மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும். இந்த மாநாட்டுடைய கோரிக்கையை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த மாநாட்டுடைய கோரிக்கையை வெற்றி பெற்றால் இந்த தென் மாவட்டம் அனைத்துமே விவசாயம் மேலோங்கும், கல்வி வேலைவாய்ப்பு மேலோங்கும் என்பதை இந்த மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு, மாநாட்டிற்கு இந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு பொதுமக்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.